வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு வந்து சைனீஸ் ஸ்டைலு ஜிஞ்சர் சிக்கன். சிக்கன் வந்து எலும்பு இல்லாத எடுத்துருக்கிறேன். எலும்பு இருந்தாலும் பரவாயில்ல, எலும்பு இல்லாத செய்கிறது தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இனி நான் ஊற்ற போகிறது டார்க் சோயா சாஸு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிடுச்சு. இனி இது வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி, இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கலர் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் கலர் போட மாட்டேன். நம்ம ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டோன்னா கலர் போடுவாங்க, நமக்கு அது தேவையில்லை. நம்ம இந்த சிக்கன் வந்து நல்லா வினிகர் ஊற்றி உப்பு போட்டு கழுகி வாரி வச்சுருக்குது. இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற நேரம் வீட்டில் செய்து சாப்பிட்லாம் இல்லையா? இப்போ லாக்டவுன் தானே, எல்லோரும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வைக்கணுன்னா நம்ம வந்துட்டு இப்போ 1 ஹவர் ஊற வைக்கலாம், 2 ஹவர் ஊற வைக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சது சிக்கனு. இது போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இது 3/4 பாகம் வெந்தால் போதும். எடுத்துடுறேன். அது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாக ரொம்ப சவுக்க வந்துச்சுன்னா சிக்கன் ஹார்டாகி போயிடும். சாஃப்டாக இருக்குன்னா கொஞ்சம் 3/4 வெந்தால் போதும். 2வது ட்ரிப்பு போட்டேன். 3/4 வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைங் பேனில் போட்டு இது பண்ணிக்கோங்க. இரும்பு சட்டியில் வச்சா சில சமயம் அடியில் ஒட்டி பிடிக்கும். இப்படி செய்தால் தான் நல்லாயிருக்கும். இரும்பு சட்டிலே செய்யலாம், அடிப்பிடிக்காத பார்த்துக்கணும். ஏன்னா நான்ஸ்டிக்கில் செய்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வாட்டி இரும்பு சட்டியில் தான் செய்வேன். ஓரளவுக்கு வெந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆனோன்னு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, வறுத்து எடுத்துட்டேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. டார்க் சோயா சாஸ் ஊற்றினதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு பாக்கி எண்ணெயில் இதே எண்ணெயில் செய்துக்கலாம். அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயை எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் சிக்கன் வறுத்த எண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது ஜிஞ்சர் சிக்கனில் ஜிஞ்சர் தான் ஸ்பெஷல், இஞ்சி தான் ஸ்பெஷலு. இஞ்சி போட்டு வறுத்துக்கலாம். ஜிஞ்சர் நல்லா செவக்கட்டும், இல்லாட்டினா கடிக்கும் கரகரான்னு. நல்லா வறுத்துட்டோன்னா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது இஞ்சி கரகரன்னு இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. வறுத்துட்டோன்னா
ஒன்றும் தெரியாது. அதனால தான் நல்ல சிவக்க வறுத்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போடலாம். ஒரு 6 பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா பொடி அரிஞ்சு போடணும். இது கொஞ்சம் பெருசு பெருசாகிடுச்சு, பரவாயில்ல. ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். அடுத்தது சில்லி சாஸும் கெச்சப்பும் ஊற்றுறேன். சிக்கன் வறுத்ததை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுருவேன். வெங்காயம் பெருசு பெருசாக அரிஞ்சது, அரை வெங்காயம். கேப்சிகமும் பெருசு பெருசாக அரிஞ்சது, பார்த்தீங்க, அது ஆஃபு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அது நல்லா வாடி இருக்குது. அதில் கொஞ்சோன்னு சுடு தண்ணி ஊற்றணும். அரை கிளாஸ் சுடு தண்ணி. இனிமேல் திறந்து வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் டேஸ்ட் மேக்கர் போடுறேன், அஜினோமோட்டோ. அது போட்டால் தான் சைனீஸ் ஃபுட்டு டேஸ்ட்டு வரும். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கொஞ்சம் சர்க்கரை போடணும். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, 3 ஸ்பூன் தண்ணி. அது வந்துட்டு இதில் ஊற்றணும். அது என்னன்னாக்கா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி நான் ஊற்றுறேன் பாருங்கள். இதை ஊற்றினா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த சிக்கனும் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். திறந்து வச்சுட்டே நம்ம கலரலாம். கலர் பார்த்து பயந்துடாதீங்க. இது சோயா சாஸ் ஊற்றினதுனால நம்ம ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிடுவோம்ல சைனீஸ் ஃபுட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் இது வீட்டில் செய்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சைனீஸ் ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. அதில் ஜிஞ்சர் போட்டுடுறேன். இப்படி போடணும், கொஞ்சம் இஞ்சி, ஏன்னா ஜிஞ்சர் சிக்கனில் இப்படி போடணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. வாசனை கமகமான்னு இருக்குது. செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைனீஸ் ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் சைனீஸ் இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும். நான் நல்லா வதக்கி இருக்கிறேன். ஏஷியன் இது மாதிரி பர்மாலே இது இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது.